ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவது மட்டுமல்ல, நிறைந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. 2404 புதிய குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கி வைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் 10 திட்ட பணிகள் மொத்தம் 58 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மொத்தம் ரூபாய் 16 கோடியே 5,60,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 27 வருவாய்த்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. கிராமப்புற கைவினைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்யவும் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் மேக் இன் இந்தியா ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற திட்டத்தின் கீழ் 4,54,923 சதுர அடி பரப்பளவில் 8 தளங்களுடன் முழுவதும் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் வளாகத்தின் கீழ் யூனிட்டி மால் கட்டடம் ரூபாய் 227 கோடி மதிப்பீட்டில் இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு திருப்பணி மற்றும் இதர மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ஆவண செய்யப்பட்டது. 2024-2025 நிதியாண்டில் திருக்கோயில் ஒன்றுக்கு தலா 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமாக உயர்த்தி 2500 திருக்கோயில்களுக்கு சுமார் 62.5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது.